கோயில்களாக சென்று தொழுவதை நம்பி ஏமாறக்கூடிய விட்டில் பூச்சிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். விஜய் இன்னைக்கு திருச்செந்தூர் போயிருக்காரு. அவருடைய ஃபேன்ஸ்லாம் அவர் ஏற்கனவே முதலமைச்சரா பதவி ஏற்றுட்ட அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையில விஜய்க்கு அந்த அளவுக்கான ஒரு அவுட்கம் கிடைச்சிருக்கு அந்த எலெக்ஷன்ல. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏதோ அவர்கள் ஒரு கனவுலகில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதுக்கு நம்ம தடுப்பானே? அது அந்த கடவுள்களை அவங்க அமைச்சரவை கட்டி பதவியேற்பு நடத்தி 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி முடித்து விட்டார்கள். மே 4ஆம் தேதி அடுத்த தேர்தல். அப்படித்தான் அவங்க திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே அவர்கள் கனவு கோட்டைகளை மே 4 வரை அவர்கள் அந்த கனவு கோட்டையில் வாழட்டும். வாழ்த்துகிறேன். நேற்று முந்தா நாள் நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன். 26ஆம் தேதி இரவு திருச்செந்தூர்ல போய் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து விட்டு வந்தேன். இதுல 2 விஷயத்த நான் குறிப்பாங்க கவனிச்சேன். திருச்செந்தூர்ல அன்னைக்கு காலையில அழகர் கோயில் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். சாயந்தரம் திருச்செந்தூர் போயிருந்தேன். அழகர் கோயில்லையும் திருச்செந்தூர்லையும் ஒரு 2 முக்கியமான விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு மண்டபங்களா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மண்டபங்கள் மக்களுக்காக ரொம்ப அருமையா பியூட்டிஃபுல்லா கட்டி கொடுத்துருக்காங்க. அங்க முந்தியெல்லாம் நீங்க அழகர் கோயில் போனீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழே தான் மொட்டை எடுப்பாங்க, காது குத்துவாங்க, கெடா வெட்டுவாங்க. அங்கதான் எல்லா வைபவங்கள் நடக்கும். மரத்துக்கு கீழே தான் சாப்பாடு எல்லாம் நடக்கும். ஆனா இப்ப ஒரு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன மண்டபம், ஒரு சமையல் ஹாலு, ஒரு விருந்தினர் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு வசதி, ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு விஷயம், அப்புறம் டாய்லெட், பாத்ரூம், இது மாதிரி எல்லாமே பண்ணி ஒரு 20 மண்டபங்கள் பியூட்டிஃபுல்லா கட்டி ஒரு வளாகத்தையே உருவாக்கி கொடுத்துருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறை திரு சேகர் பாபு அவர்கள் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திருச்செந்தூர் போனேன். திருச்செந்தூர்லயும் இப்பதான் சமீபத்துல கும்பாபிஷேகம் நடந்தது. அங்க திருச்செந்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா குடில், அதாவது கெஸ்ட் ஹவுசஸ், ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ், ரொம்ப 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 சீப்பான கெஸ்ட் ஹவுஸ், ரெஸ்டாரண்ட், அங்க பக்தர்கள் தங்குவதற்கு அருமையான வசதிகள், அவர்கள் கோயிலுக்குள் செல்வதற்கு தாழ்வாரங்கள், மேம்பாலங்கள், இப்படி பல்வேறு வசதிகளை பியூட்டிஃபுல்லா பண்ணி கொடுத்திருக்காரு திரு சேகர் பாபு அவர்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு அருமையா 2 இடத்துலையும் பண்ணியிருக்கதை நான் கண்ணார பார்த்தேன். இதெல்லாம் வெளியே தெரியல, அங்க போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த கோயில்கள்ல இவ்வளவு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி பக்தர்களுக்கு ஏற்ற வசதியை செய்து கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த அரசை பாராட்ட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நேற்று வந்தது திருச்செந்தூர் போனப்ப. சார், இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் அறநிலைத்துறை சார்ந்து நிறைய விஷயங்களை பக்தர்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குன்னு சொல்றீங்க. உண்மையில அதை பக்தர்கள் மனசார உணர்ந்திருக்காங்களா, இல்ல விஜயோட வசீகரம் அதை ஓவர் கம் பண்ணிட்டா? நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, கவர்ச்சியை பார்த்து, அதாவது இத்தனை வசதிகளை செய்து கொடுத்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்றுமே செய்யவில்லை, அது எதுவுமே பண்ணல அப்படின்று தூற்றுபவர்கள் தூற்றிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்ககிட்ட சட்டியில இருக்கதான் நிறைய பேர் வரும். அவங்ககிட்ட வெறுப்பு இருக்கு. அவங்க தலைவர்கிட்டே விஜய் வெறுப்பு இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி என்ற வெறுப்பை இவர் தனது சினிமா வசனங்கள் மூலமா சொல்றாரு. இவர் வெறுப்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது, நீங்க இந்த இந்த மேட்டுக்குடியினர், அதாவது எல்லா வசதிகளையும் பெற்று அனுபவித்த மேட்டுக்குடியினருக்கு ஏழை எளிய மக்களை பார்த்தால் எள்ளி நகையாடக்கூடிய எண்ணம் வரும். அந்த எள்ளி நகையாடக்கூடிய எண்ணத்தை இந்த ஏழை எளிய மக்களுக்கு செய்யக்கூடிய அரசை பார்த்து தீய சக்தி
என்றுதான் இவர்கள் சொல்லுவார்கள். இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தின்னு இவர் சொல்லும் பொழுது இவர் யாரு, இவர் யார தீய சக்தின்னு சொல்றாரு அப்படின்றத பார்க்கணும்ல. அப்ப தீயவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தியாகத்தான் இருக்கும். அதாவது நில உச்சவரம்பு சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி ஒரு குடும்பம் கணவன் மனைவி 15 ஏக்கர் நிலம் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டம் தீவிரமாக அமல்படுத்தி உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்றதால் குத்தகை எடுத்து விவசாயம் செய்தவர்களுக்கு அந்த நிலம் சொந்தமாக்கப்பட்டது. நிலக்கிழார்கள் தங்களின் பாசமான அடிமைகளின் பெயரில் எழுதி வைத்திருந்த நிலங்கள் அந்த அடிமைகளுக்கே சொந்தமானது. அப்ப நிலச்சுவார்ந்தார்களுக்கு எதிரி யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. திமுக தீய சக்தி நம்பர் 1. கரெக்ட் தானே? அப்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்த இடங்களை அவர்களுக்கே பட்டா வழங்கி ஓட்டு வீடு கட்ட திட்டம் கொடுத்து இது குடியானவர்களை, அதாவது நிலச்சுவார்ந்தாரிடம் இருந்து நிலங்களை பெற்றுக்கொண்டவர்களை எரிச்சல் ஊட்டியது இது. அப்ப குடியானவர்களின் எதிரி கலைஞர் கருணாநிதி தானே. இப்ப தீய சக்தி நம்பர் 2. அப்ப யாருக்கு எதிரின்னு பாருங்க. யாரெல்லாம் எதிரின்னு திமுக தீய சக்தின்னு சொல்றாங்கன்னு பாருங்க. குடிசை மாற்று வாரியம் குடிச்சு நகர்ப்புறங்கள்ல குடிசையில வாழ்ந்தவங்களுக்கு அடுக்குமாடி வீடு கட்டி கொடுத்த திட்டத்தை அனைவருக்கும் வீடு எங்கள் வரிப்பணத்தில் அவர்களுக்கு வீடா என்று பணக்காரர்களின் எதிரியாக திமுக தீய சக்தியாக பார்க்கப்படுகிறது. அப்ப இவர் யாருடைய வாய்ஸாக ஒலிக்கிறார்? விஜய் என்பவர் இவர்களது பணக்காரர்களின் வாய்ஸாக ஒலிக்கிறார். பேருந்துகளை அரசுரிமையாக்கி கிராமப்புறங்களுக்கும் பேருந்துகளை இயக்கியவர் பேருந்து முதலாளிகளின் எதிரி தானே. இப்ப கலைஞர் தீய சக்தி நம்பர் 4. அப்ப யாருக்கு எதிரி அவரு சொல்லுங்க. அப்ப பேருந்து உரிமையாளர்களுக்கு நண்பனாக இருந்து பண்ணிருக்க வேண்டிய விஷயத்த அரசுரிமையாக்கி இவ்வளவு அரசு 21,000 அரசு பஸ்கள் உருவாவதற்கு காரணமான கலைஞரும் எம்ஜிஆரும் தீய சக்தியா? தூய சக்தி இல்லையா அவங்கெல்லாம்? அப்ப எதுவுமே செய்யாத ஒருத்தன் தூய சக்தின்னு சொல்றான்னா அவனை நம்பி ஒருத்தன் போறான் அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட சக்தியா இருப்பான்? அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் ஹிண்டு, தினமணி, துக்குளக்கு, விகடன், இப்படி தினமலர், இப்படிப்பட்ட ஊடகங்களுக்கு எரிச்சல் ஊட்டியது. அப்ப இது பார்ப்பனர்களின் எதிரி கலைஞர் தீய சக்தி என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் நீங்க போங்க, திருச்செந்தூர் போங்க, நீங்க இது அழகர் கோவில் போங்க, அடுத்து நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போங்க, எல்லா இடத்துலையும் அர்ச்சகர்களாக பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். பூசாரிகளாக ஐயங்கார்கள், பெருமாள் கோயில்ல ஐயங்கார்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்ப இவங்க எப்படி பார்ப்பனர்களுக்கு எதிரியா இருப்பாங்க? இவங்க எப்படி பார்ப்பனர்களுக்கு பூஜாரிகளுக்கு இவர்கள் எப்படி எதிரியா இருப்பாங்க? அப்ப இவர்களை எதிரி என்று கட்டமைக்கிறார்கள் இந்த இந்த ஊடகங்கள். அப்ப இவங்களுக்கு எதிரி. அப்ப இவர்களுக்கு ஆதரவா விஜய் நிக்கினா அப்ப விஜய் யாருக்கான ஆளு சொல்லுங்க பாப்போம். எஃப்சிஐக்கு எதிராக, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிராக தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஆரம்பிச்சு, நியாய விலை கடை ஆரம்பிச்சு, ரேஷன் கடை போட்டு குடியானவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அரிசி வழங்கி கொடுத்தவர் கலைஞர் கருணாநிதி. இப்ப அவர் தீய சக்தி அப்படின்னா நீ யாரு சக்தி? நீ யாரு பண்ணாலும் நிக்கிற? விஜய் யாரு பண்ணாலும் நிக்கிற? எமர்ஜென்சி எதிர்த்த ஒரே மாநில கட்சி திமுக. இது தேசியவாதிகளுக்கு எரிச்சு ஊட்டியது. அப்ப தேசியவாதிகளான பிஜேபி, காங்கிரஸ்க்கு எரிச்சல் ஊட்டியது. அப்ப கலைஞர் தீய சக்தி அப்படின்னா நீ யாருடைய சக்தி? கல்வி வேலை வாய்ப்புல பெண்களுக்கு 30% இடவுரிமை, தகப்பன் சொத்துல பெண்களுக்கு சம உரிமை, 8ஆம் வகுப்பு வரை பிறகு 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் பெண்களுக்கு திருமணத்திற்கு தனியாக 10,000 வழங்குவது போன்ற சட்டங்களை நிறைவேற்றியது கலைஞர். அப்ப ஆண்களுக்கு எதிரி கலைஞரா? தீய சக்தியா? சொல்லுங்க. அப்ப அவர் கலைஞரும் திமுகவும் தீய சக்தியா? நீ யார் சக்தி? நீ யாருக்கு ஆதரவானவன்? பெரியார் சமத்துவம் அமைத்து பறையர், பல்லர், அருந்ததிகளோடு வேளாளர், முக்குளத்தோர், பார்ப்பனர், வன்னியர், கோனார், நாடார், உடையார் சமூக மக்களையும் ஒன்றாக வாழ வைத்து ஆதிக்க சாத்திகளின் எதிரியாக இன்றைக்கு தீட்டுகிறார்களே. இன்றைக்கு கலைஞர் தீய சக்தி நம்பர் 3ன்னா அப்ப இத்தனை பேரையும் ஒன்றாக வாழ வைத்தவர் தீய சக்தி அப்படின்னா நீ யாருடைய சக்தி? இப்ப நீ யாரு? நீ தூய சக்தியா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த ஆணையிட்டு ஆதிக்க சக்திகளின் எதிரியானவர் கலைஞர் தீய சக்தி நம்பர் 10 அப்படின்னா நீ யாருடைய சக்திப்பா? நீ யாருடைய சக்தி? அப்ப நீ எப்படிப்பட்ட ஒரு ஏழை எளிய மக்களுக்கு விரோதி
விரோதியாக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, பெண்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நேச சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் ஒரு தூய சக்தி என்று எப்படி ஏற்றுக்கொள்வது? தாழ்த்தப்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் இடஒதுக்கீடு உரிமை அதிகரித்து, அவர்களுக்கு வேளாளர்களை பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்த்து, அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு அதிகரித்து, இதெல்லாம் கொடுத்ததுக்கு ஃபார்வர்டு காஸ்டுக்கு மக்களை எரிச்சல் ஊட்டியது. அப்ப ஃபார்வர்டு காஸ்ட் மக்களுக்கு கலைஞர் தீய சக்தி. அப்ப நீ யாருக்கு நேச சக்தி? அப்ப இடஒதுக்கீடு அடிப்படையில் இந்துக்களை தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெண்களையும் அறநிலைத்துறை அதிகாரிகளாக ஆக்கி கோயில்கள் நியமித்தவர் கலைஞர். அப்ப இது பறையர்களையும் பொம்பளைகளையும் கேட்டுத்தான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டுமா என்று அரங்காவலர் இருந்த முன்னேறிய சமூகத்தவர்களுக்கு எரிச்சலூட்டியது. அப்ப அவர்களுக்கு தீய சக்தி கலைஞர் அப்படின்னா நீ யாருடைய தூய சக்தி, நேச சக்தி? அப்ப இப்படி எல்லாம் இன்னைக்கு எம்ஜிஆர் இன்ஜினியரிங் காலேஜை உருவாக்கினார். இவங்க சொல்லுவாங்க சாராயம் காய்ச்சினவங்களை எல்லாம் கல்வி தந்தை ஆக்கினார்னு. சாராயம் காய்ச்சினவனை நல்லவனாக்குனாரா இல்லையா எம்ஜிஆர்? இத்தனை காலேஜ் உருவாக்குனாரா இல்லையா எம்ஜிஆர்? அதனாலதானே வீட்டுக்கு ஒருத்தன் இன்ஜினியர். எம்ஜிஆர் உருவாக்கின இன்ஜினியர் ஐடி பாலிசியை கொண்டு வந்து டைடல் பார்க்க கட்டி அவனை ஐடி துறையில சிறந்த வல்லுநராக்கி ஒய்டுக்கே வரும் பொழுது அவனை அமெரிக்காவுக்கும் பல்வேறு வெளிநாடுகளுக்கும் அனுப்புவதற்கு காரணமாக இருந்தவர் கலைஞர் அல்லவா? இப்ப இவர்களெல்லாம் உங்களுக்கு தீய சக்தி. இப்ப நீ தூய சக்தியா? நீ நேச சக்தியா? அப்ப நீ யார் பக்கம் நிக்கிற? நீ விஜய் யார் பக்கம் நிக்கிற? இன்னைக்கு அமெரிக்காவில இருந்து பல்வேறு வெளிநாடுகள்ல வேலை பார்க்கக்கூடிய நண்பர்கள், படித்த இளைஞர்கள் இன்றைக்கு எதனால அவங்க 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 தலைமுறை, அவங்க தாத்தா எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் தலைமுறை பட்டதாரியா இருப்பான். அவன் அங்க உட்கார்ந்துக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு கேட்கிறான் அப்படின்னா அவன் தன் எப்படி வந்தோம் என்பதை மறந்து விட்டு அங்க இருந்து ஓட்டு கேட்கிறான் அப்படின்னா அவன் எப்படி ஒரு படித்தவனாக இருப்பான், ஒரு இன்டலெக்சுவலா இருப்பான்? அவன் தற்கொலையா தானே இருப்பான். இத்தனை மறந்தவன் தற்கொலை தானே, வேற என்ன? சொல்லுங்க சார். இப்ப எனக்குமே அதான் கொஸ்டின். இப்போ இந்த தலைமுறை இளைஞர்களோ இல்ல அடுத்த தலைமுறை இளைஞர்களோ இப்போ நீங்க சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு அவங்களுக்கு நேரமும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை. அவங்க ஒரே வார்த்தையில விஜய் திமுகவை தீய சக்தின்னு சொல்லிட்டாரு, அதனால எனக்கும் திமுக தீய சக்தி தான், தேவைக்காதான் தூய சக்தி அப்படிங்கிற ஒரு பிரம்மையிலையோ இல்ல ஒரு நினைப்புலையோ இருக்கிறாங்க. அந்த விஷயத்துல இருந்து அவங்களை எப்படி வெளியே கொண்டு வர முடியும்? இப்ப அடுத்த தலைமுறை முழுசுமே இப்போ இந்த குட்டி குழந்தைகள் 5 வயசுல இருந்தே எல்லாரும் திமுக தீய சக்தின்னு தான் இப்போ பாடிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க அடுத்த கட்டத்துக்கு? அதாவதுங்க, நல்ல பாம்பு படம் எடுத்து ஆடுது, அது நல்லா டான்ஸ் ஆடுதுன்னு பக்கத்துல போய் வாயை பழந்துக்கிட்டு பாக்குறவன ஒரு போட்ட தானே தெரியும். அது குத்தின பிறகுதானே, விஷம் தலைக்கு ஏறின பிறகுதானே ஐயோ கொத்திருச்சேன்னு தெரியும் அவனுக்கு. அது வரைக்கும் அவனுக்கு தெரியாதுல்ல, அது நல்ல பாம்புன்னு தெரியாதுல்ல. முன்னோர்கள் தங்களது அனுபவத்தின் காரணமாக அது பாம்பு, அதுக்கு விஷம் இருக்கு, அது படம் டான்ஸ் நல்லா ஆடும், பாட்டுக்கு ஏற்றபடி அது ஆடும். ஆனா அதை பார்த்து நீயும் டான்ஸ் ஆடணும்னு பக்கத்துல போய் ஆடினீன்னா உன்னை போட்டுருண்டா அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு போறவன் பாம்பு ஊத்தி தான் சாவான். வேற என்ன பண்ண முடியும் நீங்க? அப்ப இந்த இளைஞர்கள் விட்டில் பூச்சிகள், ஏன் நான் சொல்றேன் நானு, சொல்லுங்க பாப்போம். விட்டில் பூச்சிகள் விளக்கொளிச்சத்தை பார்த்து அங்க விளக்கு கிட்ட போனா நமக்கு வாழ்வு கிடைக்கும் என்று நினைத்து விளக்கொளிச்சத்தை பார்த்து விளக்கு பக்கம் சென்று அந்த விளக்கின் சூட்டில், அந்த விளக்கின் எரிச்சலில் தன்னைத்தானே மாய்த்து கொள்ளும் விட்டில் பூச்சிகளாக இந்த இளைஞர்கள் இன்றைக்கு சிந்திக்கும் திறனற்று, கேள்வி கேட்கும் திறனற்று, மாயாஜால வித்தைகளை நம்பி, நடிப்பை நம்பி, அழுகையை நம்பி, குனிந்து கும்பிடுவதை நம்பி, தாள பணிந்து வணங்குவதை நம்பி, மண்டி போட்டு நடந்து கோயில்களாக சென்று தொழுவதை நம்பி ஏமாறக்கூடிய விட்டில் பூச்சிகளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கண்டிப்பா ஏமாற்றம் செய்வாங்க. அவங்கள நம்ம ஒண்ணு செய்ய முடியாது. அந்த ஏமாற்றத்தின் விளைவு அவர்களுக்கு வெளிப்படையாக வரும் பொழுது அப்பொழுது தெரியும் அவர்களுக்கு. வெறும் ஐடியை மட்டும் நம்பி இருக்கமே அத்தனை பேரும் இன்னைக்கு இந்த ஐடி ரெவல்யூஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரெவல்யூஷன் வந்த பிறகு, ஆட்டோமேஷன் வந்த பிறகு, டோட்டா மெஷின் லேர்னிங், டிஜிட்டல் டீப் டெக்னாலஜி ரெவல்யூஷன் வந்த பிறகு ஐடியில மட்டும் நம்பி இருக்கிற அத்தனை பேரும் இன்னைக்கு தெருவில் வர வேண்டிய நிலை ஏற்படும். அன்னைக்கு தான் அவர்களுக்கு புரியும், ஓகே தமிழ்நாட்டு ஐடியை மட்டும் நம்பி இல்லப்பா,
இது மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை உருவாக்கி வச்சிருக்காரு ஸ்டாலின், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு பேஸ் அடித்தளம் போட்டிருக்காரு, தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு மேனுபேக்சரிங் செக்டாருக்கு அடித்தளம் போட்டிருக்காரு. இது நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் என்பது எப்ப புரியும்? இன்றைக்கு ஐடியில வேலை பார்க்கிறவன் தன் வேலையை விட்டு தூக்கி எறியப்படும் பொழுது, நடுத்தரில் நின்று இஎம்ஐ கட்ட முடியாத வழி தெரியும் பொழுதுதான் அவன் சிந்திக்க தொடங்குவான். கையில இன்னைக்கு காசு வருது, இன்னைக்கு எல்லாம் வருது, சீரியல்ஸ் பாக்குறான், ஷார்ட்ஸ் பாக்குறான், என் பிள்ளை சொல்லுச்சு, என் குழந்தை சொல்லுச்சு அப்படின்னு சொல்லி இவன் ஒரு முடிவெடுத்து இவன் வந்து பண்றான். அப்படின்னா இவன் எத்தகைய ஒரு சிந்தனையற்ற, செயல்பாடற்ற, ஒரு சிந்திக்க கூட தகுதியற்ற இவர்களை எல்லாம் எப்படி வந்து ஒரு அடுத்த நிலைமைக்கு இவர்கள் செல்வார்கள், இவர்களை நம்பி எப்படி கம்பெனிகள் எல்லாம் இருக்கும் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த அரசியல் விழிப்புணர்ச்சியற்ற இவர்களை தற்குறிகள் என்று சொல்லாமல் வேற என்ன சொல்லுவது? அப்ப இந்த தற்குறிகள் திருந்த வேண்டிய காலகட்டம் வரும். அந்த காலகட்டம் வரும் பொழுதுதான் அந்த தற்குறிகளுக்கு தாங்கள் செய்த தவறு என்பது புரியும். ஒவ்வொரு வீட்லயும் நீங்க போன் போட்டு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் எத்தனை தற்குறி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். இந்த 24ஆம் தேதி, மே 4ஆம் தேதி உங்களுக்கு தெளிவான ரிசல்ட் என்னன்னா, ஒவ்வொரு பூத்துலயும் எவ்வளவு தற்குறிகள் இருக்கு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மறுவாழ்வு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும் கவர்மெண்ட். இந்த தற்குறிகளுக்கான அரசியல் மறுவாழ்வு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணணும். அப்பதான் இந்த தற்குறிகள் வந்து தங்களை சுய பரிசோதனை செய்து அவர்கள் வந்து ஒரு சரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். ஓகே, இப்ப அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வந்து பட்டுதான் திருந்துவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா திமுகவோ அதிமுகவோ அடுத்த ஜெனரேஷன் அட்ராக்ட் பண்றதுல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அடுத்த ஜெனரேஷன் அட்ராக்ட் பண்றது என்னங்க, அவங்க வேலையை வந்து அவங்க வந்து இவங்க அடுத்த ஜெனரேஷன் அட்ராக்ட் பண்றதுல எதுல அட்ராக்ட் பண்ணுவீங்க? அவங்களுக்கான கல்வியை கொடுத்தது திமுகவும் அதிமுகவும் தான். அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது திமுகவும் அதிமுகவும் தான். அவங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடை உருவாக்கி கொடுத்தது திமுகவும் அதிமுகவும் தான். அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சலுகைகளையும் கொடுத்தது திமுகவும் அதிமுகவும் தான். அப்ப இவங்க 2 பேரும் வேற என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஏங்க, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா ஒவ்வொருத்தனுக்கும்? அப்ப என்ன அர்த்தம்? ஒருத்தர் இல்ல அது பண்ண முடியாது. ஆனா எதனாலயும் அவங்க வந்து இந்த 2 கட்சிகள் மேல உள்ள விரக்தியில தானே ஒருத்தனுடைய அறிவை தூண்டுறதுக்கான வேலையை அரசு அதுதான். ஒருத்தனுடைய அறிவை தூண்டக்கூடிய வேலையை அரசு செய்யும். அந்த அரசை ஆளக்கூடியவர்கள், ஆட்சியாளர்கள் செய்வார்கள். ஆனால் ஒருத்தனுடைய அறிவை மழுங்கெடுக்கக்கூடிய வேலையை, மட்டையாக்கக்கூடிய வேலையை சினிமா செய்யும். அந்த சினிமாவிலிருந்து வந்த நடிகர்கள், கதாநாயக பிம்பத்தோடு வந்த நடிகர்கள், தாங்கள் பொது வாழ்க்கைக்கு சிறிதும் சம்பந்தம் இல்லாத கதாநாயகனாக இருந்து சுக்காய் தேட்டியை எடுத்துட்டு இராணுவத்துக்கு சண்டை போடுறவனை நம்பி ஒட்டுமொத்த இராணுவத்தை அவன்கிட்ட ஒப்படைக்க முடியுமா? ஒரு டாக்டர் வேஷம் போடுறவனை நம்பி நோயாளி அவன்கிட்ட அனுப்ப முடியுமா? ஒரு வக்கீல் வேஷம் போடக்கூடிய நடிகனை நம்பி அவன்கிட்ட வந்து கேஸ் அனுப்ப முடியுமா? உயர் நீதிமன்றத்துல குற்றவியல் வழக்க அனுப்ப முடியுமா? உன் குடும்பத்தார சரி பண்ணுவானா அவன்? சொல்லுங்க. கஞ்சா அடிக்கிறவன், போதைப் பொருள் பயன்படுத்துறவன், சினிமால போதைப் பொருள் பயன்படுத்தி கஞ்சா அடிச்சு 3 மணி நேரம் தண்ணியை போட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறவன் 3வது மணி நேரம் எண்டுல ஒட்டுமொத்த போதைப் பொருளை கூட்டத்தையும் அடிச்சு துப்பாக்கியால சுட்டு காலி பண்ணி இவர் கதாநாயகனா மாறிடுவாரு. இவனை மாதிரி மாறிடுவானா இவன்? அப்ப என்டர்டெயின்மெண்ட்டை வந்து தன் தலைவிதி என்று நம்பக்கூடிய எவனுமே தற்குறி தான். ஒரு சினிமா கதாநாயகனை தன் தலைவனாக ஏற்றுக்கொள்பவன், என்றைக்கு ஒரு சினிமா கதாநாயகன் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. ஆனா சினிமா கதாநாயகன் அரசியலுக்கு வந்தால் அரசியல் தலைவனாக பரிணமிக்க வேண்டிய நடிகனாக தொடர்கிறவனை நீ நம்பாத. கூளை கும்பிடு போடுவனை நம்பாத, மேடையில் அழுபவனை நம்பாத, கோயிலா போய் விழுந்து கும்பிடுறவனை நம்பாத. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ இதெல்லாம் வந்து இதை கூட தெரியல அப்படின்னா நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? நீ வந்து என்ன அர்த்தம்? இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு இத்தனை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்க இந்த கவர்மெண்ட். படிச்சு பிடிச்சிட்டு முதல் தலைமுறை பட்டதாரியா உனக்கு 5 கோடி நீட்ஸ் ஸ்கீம் மூலமா 5 கோடி உனக்கு கொடுக்குறான் என்டர்பிரனர் ஆகணும்னா. இதை நடிகன் கொடுப்பானா? சொல்லுங்க.
ஒட்டுமொத்த இந்தியாவிலே இன்னைக்கு நீட்ஸ் ஸ்கீம் மூலமா 5 கோடி வரைக்கும் லோன் வாங்கி 25 லட்சம் சப்சிடியோட பண்ணக்கூடிய ஒரே நாடு தமிழ்நாடு தான். கொடுத்தது அதிமுகவும் திமுகவும். சொல்லுங்க, யாரு பண்றது? அப்ப உன்னைய எம்பவர் பண்றவன் எல்லாம் முட்டாளு, உன்னைய வந்து என்டர்டைன் பண்றவன் வந்து உனக்கு தலைவன் அப்படின்னா, உன் வாழ்க்கை தெருவுல தான் தெரியும். உன் வாழ்க்கை தெருவுல இருக்கக்கூடிய டான்ஸ் ஆடிட்டு போறது மாதிரி அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும். வேற என்ன இருக்கும்? தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார்.